முக்கியமா இன்னொன்னு என்ன கேட்டிருக்காருன்னா, சென்னை டூ கன்னியாகுமரி புல்லட் ட்ரெயின் எங்களுக்கு வேணும். ஓகே. இப்ப ஜப்பானு, தைவானு, சைனா இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி புல்லட் ட்ரெயின். அது வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின்ஸ். அப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டியே ரொம்ப கம்மியாயிடும். இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்க ஒரு 3, 3 1/2 மணி நேரத்தில போயிடலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டூ டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரிதிங். அதே மாதிரி இங்கேருந்து செங்கல்பட்டுக்கான 6 வழி சாலை வேணும். இதெல்லாம் தான் அங்க கேட்கணும். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வருது. இதுக்கு முன்னாடி பேசினது ஹெல்த்ல வருது. அதுக்கு முன்னாடி பேசினது எஜுகேஷன்ல வருது. ஃபைனான்ஸ பத்தி பேசும்பொழுது, நாங்க இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். அதோட நிறுத்தாம, அடுத்த 2035க்குள்ள நாங்க 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா ஆகுறதுக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு கேட்டதோட நிக்காம, மத்திய அரசாங்கம் அவங்களே சில விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ஸ்டேட்ல. ஸ்டேட்டுக்காக டீசென்ட்ரலைஸ் பண்ணி குடுங்க பவரன்னு கேட்டிருக்காரு.